நம்மளுடைய கட்சியை சேர்ந்த கில்லி சரத் அமைச்சர் அவர்கள் போதை மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த திருட்டு திமுக அவரை பதவி விலக்கணும், அவரை கட்சியில இருந்து நீக்கணும், சிஎம் இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஒப்பாரி மேல ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்குங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு திருடன் தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு தப்பே பண்ணாத மேல பழைய தூக்கி போடுற மாதிரி இருக்கு. உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஷேக் முகமது. அமைதி பூங்காவா இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு நாசக்கடா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த திருட்டு திமுக கும்பல் மட்டும்தான். அதுக்கு உதாரணமா தான் திமுக ஆட்சியில் இருக்கும் போதே அவங்களுடைய கட்சியை சேர்ந்த சாதிக் பாட்சா பல ஆயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் வழக்குல கைதானாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு கஞ்சா, போயில, அபின்னு டிசைனா போதை மாத்திரை இப்படி பசங்க கையில புத்தகத்தை கொடுக்கும் பார்த்தா இந்த திருட்டு திமுக போதை பழக்கத்தை கையில கொடுத்துருக்கு. இதுல பாதி சரக்கு விற்கிறவங்களே இவங்க தான். இந்த லட்சணத்துல சேகர் பாபு இறங்கி ரோட்ல போராடுறதும், அக்கா மேயர் அரெஸ்ட் ஆகுறதும், ஒரு பக்கம் ஜூலி நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே இருந்து குரலி வித்த காட்டுறதும் என்ன கொடுமை சார் இது. ஒருவேளை எங்க அமைச்சர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு தலைமை முடிவு எடுக்கும். எங்களுடைய தளபதி கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் தான் வீடியோல தெளிவா சொல்லிட்டாரு, தன்னுடைய குழந்தைக்கு தான் மாத்திரை கொடுத்தேன்னு. இதை ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு கட்சிக்கு அவப்பேரை உண்டாக்கணும், தளபதிக்கு அவப்பேரை உண்டாக்கணும், ஆட்சி எப்படினாலும் கவுத்திருன்ற எண்ணத்துல இந்த திருட்டு திமுக பொய்யான பரப்புரையை பரப்பிக்கிட்டு இருக்கு. நாங்க ஆட்சிக்கு 50 நாள் ஆயும் மக்கள் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எதிர்கட்சி ஆகி 50 நாள் ஆயும் எங்களை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமா மக்கள் பிரச்சனையை பாருங்கயா.